ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஎஸ்ஆர் சேனல். நாம் இன்றைக்கி ஒரு முக்கியமான வேலைவாய்ப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். தமிழக அரசு வருவாய்த்துறையில் புதிய நிரந்தர வேலை ஒன்று வந்து அறிவிச்சிருக்காங்க. அது என்ன வேலை அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சேலரி பார்த்தீங்கன்னா 19,000லேருந்து 63,200, அதாவது 19,000லேருந்து 63,200 வரைக்கும் தராங்க. இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா 10th பாஸ் டு எனி டிகிரி. ஸோ 10th பாஸ் பண்ணாலும் சரி, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன டிகிரி படித்தாலும் சரி, ஸோ உங்களுக்கான நோ ஃபீஸ் வந்து எந்த ஒரு ஃபீஸும் கிடையாதுங்க. எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஆல் கேட்டகரி அப்ளை பண்ணலாம். ஸோ மேல், ஃபீமேல், ஸோ டிரான்ஸ்ஜெண்டர், ஸோ யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இதோட லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 30/4/2026 அன்றைக்கி ஈவினிங் 5 மணிக்குள்ளே நீங்கள் வந்து அந்த போஸ்ட் வந்து நீங்கள் அனுப்பிடணும். ஸோ இது வந்து எல்லா மாவட்டத்துலேருந்து யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ டீட்டெயில் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நிறைய பேருக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. ஜாப் பார்த்தா 3 கேட்டகரி இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரேட்ஸ்மேன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா சீமேன், இன்னொன்று கிரேசர். ஸோ இந்த 3 கேட்டகரி இது உங்களுக்கு பார்க்கவே கொஞ்சம் புதுசாக தெரியும். ஸோ இதோட ஃபார்மெட் பார்த்திங்கன்னா சாதாரண ஃபார்மெட் தான். நம்ம அந்த பேர் கேட்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் அது வித்தியாசமாகவும் தெரியும். ஃபஸ்ட்டு ட்ரேட்ஸ்மேனுக்கு பார்த்தோன்னா இதை பார்த்தீங்கன்னா ஓபிசி 1, யூஆர் 1 கொடுத்துருக்காங்க. இதோட ஏஜ் பார்த்திங்கன்னா 25 இயர்ஸ். இன்னொன்று கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களும் 5 இயர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொடுக்குறாங்க. அதாவது 30 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுக்குறாங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ஐடிஐ சர்டிஃபிகேட் இன் மெக்கானிக், டீசல், ஃபிட்டர், டர்னர், வெல்டர், எலக்ட்ரீஷியன், இந்த மாதிரி இல்லை. இன்னும் 10th பாஸ் இல்லை அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் படிச்சிருந்தாலும் ஓகே தான். இன்னும் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல், ஷிப் ரிப்பேர், ஆர்கனைசேஷன், இந்த ஃபீல்டில் வந்து நீங்கள் இருந்தாலும் இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 19,000 to 63,200, அதாவது 19,900லேருந்து 63,200 வரைக்கும். ஸோ இதுக்கான சேலரி வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீமான், இந்த ஜாப்பு பொறுத்த வரைக்கும் ஸோ 4 + 1 + 1, ஸோ 6 வேக்கண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ 6 வேக்கண்டில் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கணும். இதுக்கும் அதே மாதிரி தான் 10th படிச்சிருந்தாலும் ஓகே. 10th ஏற்ற மாதிரி அதாவது ஈக்குவலாக என்ன ஜாப் என்ன ஒர்க்கு நீங்கள் படித்தாலும் ஓகே தான். ஸோ 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் சீ கோயிங் மெக்கானிஸ்ட் வெஷல் வித் 2 இயர்ஸ் இன் ஹெல்ஸ்மேன் அண்ட் சீமேன்ஷிப்ஸ் ஒர்க். ஸோ இது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கிரேஸு. ஸோ கிரேஸ் இதில் பார்த்தீங்கன்னா 18,000லேருந்து 56,900 வரைக்கும் நமக்கு வந்து சேலரி வந்து கொடுக்குறாங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 25 வயசு வரைக்கும் தான் அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 10th கிளாஸ் படிச்சுட்டு இல்லை அதுக்கப்புறம் அதுக்கு ஈக்குவலாக ஏதோ ஒரு படித்தாலும் சரி. ஸோ 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் சீ கோயிங் மெக்கானிசம் விஷல் மெயின் அண்ட் ஆக்சுவலிட்டி மெஷினரி மெயின்டெனன்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் ஆஃப் காம்பன்ஸ், ஏதாவது இன்ஜினியர் சர்டிஃபிகேட்ஸ் இருந்தாலோ இல்லை இந்த மாதிரி இப்போ படிச்சிருந்தாலும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த ஜாப் வந்து நீங்கள் யூஸ் ஆகும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் டிஸ்கிரிப்ஷன்லாம் நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து படித்து தெரிஞ்சுக்கலாம். கீழே வந்து உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் அந்த டீச்சர்ஸ் வந்து நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி லிங்க் வந்து அனுப்புகிறேன். நெக்ஸ்ட்டு இது ஃபார்ம் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். அதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் மெரைன் விங் போஸ்ட். இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து நேம் ஆஃப் த போஸ்ட் அப்ளைடு அது இருக்கா. ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன அந்த 3 கேட்டகரி கொடுத்தாலும் அந்த எந்த கேட்டகரி நீங்கள் உங்களுக்கு ஜாப் தேவையோ அந்த ஜாப் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த அப்ளிகேண்ட், உங்களுடைய நேம் வந்து இதில் ஒவ்வொரு பாக்ஸுக்குள்ளேருந்தும் ஒவ்வொரு லெட்டராக தான் எழுதணும், சரியா. ஸோ இனிஷியல் போட்டிருந்தாலும் சரி, இனிஷியல் போட்டிருந்தால் ஒரு பாக்ஸ் விட்டு நீங்கள் போடுங்க, சரியா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபாதர் நேமு, மதர் நேமு, ஸோ அட்ரஸ், உங்களோட அட்ரஸ் வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணிங்க. பின்கோடு கரெக்டாக போட்டாகணும். உங்களோட பர்மனெண்ட் அட்ரஸையும் சேர்த்து எழுதிடுங்க. அதுக்கு மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, அப்புறம் உங்களோட ஆதார் நம்பரும் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதை சர்டிஃபிகேட் வந்து நம்ம என்னென்ன நீங்கள் ஜெராக்ஸ் வந்து அட்டாச் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கரெக்டாக அதுக்கு நேராக வந்து நீங்கள் டிக் பண்ணுறீங்க. அதாவது 10th சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் அதுக்கு நேராக அந்த பாக்ஸுக்கு வந்து நீங்கள் டிக் பண்ணி விடணும். ஸோ எந்த ப்ரூஃபும் இல்லை,
அதாவது இப்போ இடபிள்யூஎஸ் ப்ரூஃப் இட் அப்ளிகேபிள், அதாவது அந்த இடபிள்யூஎஸ் ப்ரூஃப் இல்லை அப்படின்னா இன்ட்டு போட்டுருங்க. ஸோ எந்த ப்ரூஃப்லாம் உங்கள்கிட்ட இல்லையோ அந்த ப்ரூஃப்லாம் இன்ட்டு போட்டுட்டு, எந்த ப்ரூஃப்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்களோ அந்த ப்ரூஃப்லாம் டிக் பண்ணிவிட்டு, இதை வந்து எப்படி நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அதுக்கான அட்ரஸ் வந்து அதிலே கொடுத்துருக்காங்க. த அடிஷ்னல் கமிஷனர் ஆஃப் கஸ்டம்ஸ், ஆஃபீஸ் ஆஃப் த கமிஷனர் ஆஃப் கஸ்டம்ஸ், 2nd floor, கிருஷ்ணா பிளாக், ராஜாஜி சாலை, சென்னை 6,01,000. இந்த அட்ரஸுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 25 சென்டிமீட்டர்லேருந்து 12 சென்டிமீட்டர், 25 சென்டிமீட்டர் 12 சென்டிமீட்டர் அந்த கவர் இருக்குல்ல, போஸ்ட் கவர், அந்த கவரில் தான் நீங்கள் வந்து அனுப்பணும். கரெக்டாக 30/4/2026க்கு சாயந்தரம் ஒரு 5 மணிக்குள்ளே அந்த போஸ்ட் வந்து நீங்கள் அங்கே சென்ட் பண்ணிடணும். கரெக்டாக பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒட்டிடுங்க. ஒட்டி நீங்கள் வந்து சென்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி வீடியோ வந்து தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.